Students, today now we are discussing about 8th chapter microbes in human welfare la microbes involved in industrial product la chemicals, enzymes and other bioactive molecules பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோ பார்த்திருக்கோம். The microbes can involved in household product, industrial product la preparation of antibiotic, preparation of alcoholic beverages. Okay, அதே சேம் டைம் இப்போ இந்த மைக்ரோப்ஸ் நாட் ஓன்லி இன்வால்வ்டு இதுல கமர்ஷியல்ல மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல மட்டும் இல்லாம இட் கேன் இன்வால்வ் இன் பிரிப்பரேஷன் ஆஃப் என்ன கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ், ஓகே, தென் பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ். ஓகே, இதுலயும் யார் சார் இன்வால்வ் ஆகுறா அப்படின்னா மைக்ரோப்ஸ் இன்வால்வ் ஆகுது. அப்ப மைக்ரோப்ஸ் உடைய ரோல் என்ன? ஓகே, இப்போ வாட் ஆர் தி என்சைம்ஸ்? என்னென்ன என்சைம்ஸ் இருக்கு இப்போ நமக்கு தெரியும். அது மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்சைம்ஸ் என்னென்ன இருக்கு, கெமிக்கல்ஸ் என்னென்ன இருக்கு. மெயினா கெமிக்கல்ஸ் அப்படின்னாவே இந்த இடத்துல யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட். ஓகே, ரெண்டாவது என்சைம், தேர்ட் பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஆர்கானிக் ஆசிட்ஸ்? என்ன? பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் கண்டென்ட், கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் என்ன சார் அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆர்கானிக் ஆசிட்ல என்னென்னலாம் ஆர்கானிக் ஆசிட் எந்தெந்த மைக்ரோப்ஸ் வந்து அப்டைன் பண்றான்? ஒரு 1 மார்க் क्वेश्चन. இது எப்படி क्वेश्चन கேட்கலாம்? பிக் அவுட் கரெக்ட் பேர் அல்லது ராங் பேர், மேட்ச் த ஃபாலோவிங் அப்படின்னு क्वेश्चन கேட்கலாம். அதாவது என்ன மைக்ரோப்ஸ் என்ன ஆர்கானிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அஸ்பர்ஜில்லஸ் நைஜர்னு ஒன்னு இருக்கு. Aspergillus niger. இப்போ இந்த Aspergillus niger அப்படிங்கிற மைக்ரோப்ஸ் கேன் ப்ரொடியூசிங் என்ன சார் ஆசிட் அப்படின்னா சிட்ரிக் ஆசிட். நமக்கு சிட்ரிக் ஆசிட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? லெமன். ஓகே, எலுமிச்சை பழத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஆசிட் என்னன்னா சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே Aspergillus niger அப்படிங்கிற மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆசிட் என்னன்னு கேட்டா சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அசட்டோஃபாக்டர் அசிடி, அசட்டோஃபாக்டர் அசிடி இங்க இது என்ன சார் அப்படின்னா அசிடிக் ஆசிட். இதுலயே இருக்கு அசட்டோ அசிடிக் ஆசிட். அப்ப அசட்டோஃபாக்டர் அசிடி அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? அசிடிக் ஆசிட். ஓகே, தென் ரைசோபஸ் ஒரைசே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைசோபஸ் ஒரைசே. அப்ப ரைசோபஸ் எப்படி ஒரைசா சட்டைவா அரிசி சொல்றீங்க இல்லையா, அதே மாதிரி என்னன்னு கேட்டா ரைசோபஸ் ஒரைசே. ஓகே, அப்ப ரைசோபஸ் ஒரைசே. அப்ப ரைசோபஸ் ஒரைசே அப்படிங்கிற மைக்ரோப்ஸ் என்ன சார் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபிமாரிக் ஆசிட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிமாரிக் ஆசிட். ஃபிமாரிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா ரைசோபஸ் ஒரைசே அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் கிளாஸ்டிரிடியம் பியூட்ரிகம். கிளாஸ்டிரிடியம் ஓகே, தட் இஸ் a பியூட்ரிக் ஆசிட். கிளாஸ்டிரிடியம் பியூட்ரிகம். அப்ப இந்த பியூட்ரிகம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆசிட் என்ன சார் அப்படின்னு கேட்டா தட் இஸ் a பியூட்ரிக் ஆசிட். ஓகே, தென் நம்ம நார்மலா இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ். அப்ப லாக்டோபேசிலஸ் லாக்டின் சொல்லுவோம் இல்லையா, அப்ப லாக்டோபேசிலஸ்ல இருந்து என்ன சார் உருவாகுது? that is a lactobacillus lacti, that is lactic acid. that is organic acid. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க. ஒன்னு Aspergillus niger citric acid, acetofactor acidic and producing acidic acid, Rhizobus oryza can producing fumaric acid, Clostridium putricum produce putric acid. Then next Lactobacillus lactic and producing lactic acid. So that is organic acids அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது எல்லாமே யார் ப்ரொடியூஸ் பண்றா அப்படின்னு கேட்டா மைக்ரோப்ஸ். உனக்கு எப்படி क्वेश्चन கேட்கலாம்? ரைட் தி ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு கேட்கலாம்.
ஓகே, அல்லது what are the microbes can producing acids என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு சைடு. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்சைம்ஸ். அப்ப என்சைம்ஸ் என்னென்ன சார் இருக்கு? what are the enzymes? அப்ப என்சைம்ஸ் அப்படினாவே என்ன எழுதுவ? அப்ப என்சைம்ஸ் அப்படினாவே பயோகேட்டலைஸ்ட். ஓகே, பயோகேட்டலைஸ்ட் அப்படினா என்னது? குயிக்லி பிரேக்கிங் டவுன் process. மிக எளிதில் பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும் ஈஸ்ட் யார் சார் அப்படின்னு கேட்டா சாக்ரோமைசிஸ் சர்வீசியே. சாக்ரோமைசிஸ் சர்வீசியேன்னு சொல்லுவோம். அப்ப சாக்ரோமைசிஸ் சர்வீசியே இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, தட் இஸ் எ பிரீவர் ஈஸ்ட். ஞாபகம் இருக்கா? பிரீவர் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்ட் அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா என்சைம். அப்ப என்சைம்ல இருக்கிறது என்ன சார் அப்படின்னா மெயினா நார்மலா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஈஸ்ட். தட் இஸ் எ பிரீவர் ஈஸ்ட். சாக்ரோமைசிஸ் சர்வீசியே அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதுவும் பிளஸ் யார்? பாக்டீரியா. சரி, இது ரெண்டும் சேர்ந்து என்னவா செயல்படுது அப்படின்னு கேட்டா என்சைம்ஸா செயல்படுது. ஓகே, அப்ப ஈஸ்ட் ஞாபகம் வச்சுக்க, ஈஸ்ட் அண்ட் பாக்டீரியா. அப்ப சாக்ரோமைசிஸ் சர்வீசியே otherwise called brewer yeast, then bacteria can producing. சரி, it acts as enzyme. எதுக்கு சார்? இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் ப்ரொடக்ட்ஸ் ஆஃப் என்சைம். ஓகே, மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டு உபயோக பொருட்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு என்சைம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லிப்பேஸ். நமக்கு தெரியும் what is lipase அப்படினா என்ன மீனிங்? that is conversion of fat enzyme. கொழுப்பை சிதைக்கக்கூடிய ஒரு என்சைம் இஸ் கால்ட் என்கிற லிப்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த லிப்பேஸ் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா டிடர்ஜென்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. சார் டிடர்ஜென்ட்ஸ் அப்படினா மீனிங் பிரிபரேஷன் ஆஃப் சோப். ஓகே, வாஷிங் சோப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப டிடர்ஜென்ட் ஃபார்மேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒண்ணுதான் என்ன சார் அப்படின்னா லிப்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா அதாவது ஆட்டோமேட்டிக்கா தட் இஸ் என்னது? ரிமூவிங் ஆஃப் ஆயிலி ஸ்டெயின். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதோடைய வேலை என்ன பண்ணுது? ரிமூவிங். எதை சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ? ஆயிலி ஸ்டெயின். ஓகே, எண்ணெய் கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த எண்ணெய் கரையை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒண்ணுதான் எது சார் அப்படின்னு கேட்டா லிப்பேஸ். நமக்கு தெரியும். அப்ப ஆயில் அப்படின்னா என்னது? ஃபேட். அப்ப ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ஒரு என்சைம்க்கு என்ன பேர் அப்படின்னா லிப்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல லிப்பேஸ் அப்படின்னாலும் சரி ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால். சரிங்க, இப்ப ஃப்ரம் இது எங்க சார் அப்படின்னு கேட்டா லாண்ட்ரியில எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டா என்ன? லாண்ட்ரியில பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு. தட் இஸ் லிப்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாட்டில்டு ஜூஸ் இருக்கு இல்லையா? பாட்டில்டு ஜூஸ். ஓகே, பாட்டில் அடைக்கப்பட்ட ஜூஸ் நிறைய சொல்லுவோம். நிறைய மிரிண்டா இருக்கு, கொக்கோ கோலா இருக்கு, ஓகே 7up இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. இப்போ இது எல்லாமே பாட்டில்டு ஜூஸ். இப்போ இந்த பாட்டில்டு ஜூஸ்ல கிளாரிஃபைட் பண்ணுவதற்காக கிளாரிஃபைட் அப்படின்னு கேட்டா நல்லா பியூரா தட் இஸ் ஒயிட்டா ஓகே என்ன கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதனால தெளிவா அந்த ஜூஸ் இருப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய என்சைம் பாத்தீங்க அப்படின்னா மெயினா 3 என்சைம் இருக்கு. ஒன் இஸ் என்ன பேர் அப்படின்னா பெக்டினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம், 2 புரோட்டியேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம், 3வது செல்லுலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். அப்ப இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. பெக்டினேஸ் அப்படின்னா பிரேக் டவுன் ஆஃப் எதை சார் அப்படின்னு கேட்டா பெக்டின். இங்க பிரேக் டவுன் ஆஃப் புரோட்டீன், இங்க பிரேக் டவுன் ஆஃப் செல்லுலோஸ். பிரேக் டவுன் ஆஃப் செல்லுலோஸ். அப்ப ஈஸி ஞாபகம் வச்சுங்க. இந்த பெக்டினேஸ் உடைய வேலை பிரேக் டவுன் ஆஃப் பெக்டின், பெக்டினை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். இரண்டாவது புரோட்டியேஸ், புரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ஒன் கைண்ட் ஆஃப் என்சைம். தேர்ட் செல்லுலோஸ் அல்லது செல்லுலேஸ், செல்லுலேஸ் நாட் செல்லுலோஸ், செல்லுலேஸ். அப்ப செல்லுலேஸ் என்சைம் உடைய வேலை என்ன? பிரேக் டவுன் ஆஃப் செல்லுலோஸ். ஓகே தட் இஸ் a polysaccharides அப்படினு சொல்லுவோம். ஓகே தென் நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாம் ஒரு சைடுல. ரெண்டாவது ரென்னட் அப்படினு ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரென்னட். ஓகே இந்த சீஸ் ப்ரிப்பேர் பண்ண பயன்படுத்திருப்பீங்க ரென்னட். ஓகே அப்ப இந்த ரென்னட்டை பயன்படுத்தி என்ன சார் பண்றாங்க? இப்போ இந்த ரென்னட் கேன் இன்வால்வ்ட் இன்
ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா சீஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரென்னட்டோடைய வேலை செப்பரேட் மில்க் இன்டு சாலிட் கர்ட். ஓகே, மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, சீஸ் மேக்கிங். ஓகே, பாலாடை கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இந்த சீஸ் மேக்கிங்ல பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு எது சார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய ரென்னட். இது என்ன பண்ணுது அப்படின்னா செப்பரேட் மில்க். ஓகே, பால்ல இருக்கக்கூடிய ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணி அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸை பிரஸ் பண்றாங்க. அப்ப பிரஸ்ஸிங் பண்றதா எது சார் அப்படின்னா சீஸ் அப்படின்னு சொல்லுவோம். தெரியும் இல்லையா? ஓகே, அங்க இருக்கக்கூடிய கர்லிங் மில்க்ல என்ன பண்றாங்கன்னா தென் ரென்னட் ஆட் பண்றாங்க. ரென்னட் ஆட் பண்ண உடனே ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் அப்டைன் பண்ணி தென் பிரஸ்ஸிங். ஓகே, ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்க. ஃபைனலா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா சீஸ் ஃபார்ம் ஆகும். அப்ப ரென்னட்டை பயன்படுத்தி எது என்ன பயன்படுத்துறாங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் சீஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஸ்ட்ரெப்டோகைனேஸ். ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். ஓகே, எப்பவுமே கைனேஸ் அப்படினாவே பிரேக் டவுன் தான். இப்போ இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் உடைய வேலை என்ன? இப்போ இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் ப்ரொடியூஸ் தி பாக்டீரியா என்னவா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவுல இருந்து அப்டைன் பண்ணக்கூடிய ஒண்ணுதான் யார் சார் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகைனேஸ். ஸ்ட்ரெப்டோகைனேஸ் என்சைம் அப்டைனிங் எங்க சார் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸும் ஜிஎம் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு வந்து பார்த்தா அப்படின்னா அதே ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஓகே, ஒன்னு ஸ்ட்ரெப்டோகைனேஸ் என்சைம், ரெண்டாவது என்ன சார் அப்படின்னு கேட்டா ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு. அப்ப ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு என்ன சார், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இது ரெண்டையும் பயன்படுத்தி எதுக்கு சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா கிளாட் பஸ்டர். ஓகே, கிளாட் பஸ்டர் சார். கிளாட் அப்படினாவே என்ன மீனிங், தட் இஸ் வந்து பாருங்க கட்டி. ஓகே, அப்ப என்னது, கட்டி சிதைக்கிறது, அப்படியே பிரேக் டவுன் பண்றது. ஃபார் எங்க சார் அப்படின்னு கேட்டா ரிமூவிங் த வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளப்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அது ரிமூவிங் த கிளாட் ஃப்ரம் தி எங்க blood vessels. ரிமூவிங் கிளாட் ஃப்ரம் எங்க சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ, blood vesselsல. அப்ப ஈஸியா ஒரு 2 மார்க் क्वेश्चन கேட்கலாம். டிஃபைன் ஸ்ட்ரெப்டோகைனேஸ். அப்ப ஸ்ட்ரெப்டோகைனேஸ் obtaining from streptococcus bacteria, then the streptokinase and genetically engineered microbes containing streptococcus used. எதுக்கு சார் பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டா that is a clot buster. from எங்க, removing clot from the எங்கனா blood vessels. இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பை ரிமூவ் பண்ணுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒண்ணுதான் ஸ்ட்ரெப்டோகைனேஸும் இந்த ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் பாக்டீரியாவும். இது ரெண்டு தான் மெயின் சார். எஸ்பெஷலி யாருக்கு சார் அப்படின்னு கேட்டா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். எஸ்பெஷலி யாருக்கு அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவார், மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதய தசை நசிவுறல் நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒண்ணுதான் தட் இஸ் என்ன சொல்லுவோம் ஸ்ட்ரெப்டோகைனேஸும் அங்க இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் மைக்ரோப்ஸும். then next getting cyclosporin. cyclosporin A. சரி, இது ஒரு 2 மார்க் क्वेश्चन. அப்ப cyclosporin A அப்படினாவே இம்யூனோ சப்ரசன்ட் ட்ரக்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இம்யூனோ சப்ரசன்ட் ட்ரக்ஸ். சரி, இம்யூனோ சப்ரசன் அப்படின்னா இம்யூனிட்டியை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்ஸ், நோய் தடைக்காப்பு திறனை அடக்கக்கூடிய ஒரு ட்ரக்ஸ்க்கு பேர் தான் சைக்ளோஸ்போரின் ஏ. வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. டிஃபைன் சைக்ளோஸ்போரின் ஏ. சைக்ளோஸ்போரின் ஏ இஸ் ஏ இம்யூனோ சப்ரசன்ட் ட்ரக்ஸ். ஓகே, எப்ப சார் யூஸ் பண்றாங்க? இட் கேன் யூசிங் ஃபார் எப்ப சார் அப்படின்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் டைம். நமக்கு தெரியும் உறுப்பு மாற்றம், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஆட்டோகிராஃப்ட், ஐசோகிராஃப்ட், செனோகிராஃப்ட், அல்லோகிராஃப்ட் தெரியலையா? கிராஃப்ட் பிட்வீன் டோனர் டு ரெசிபியன்ட் ஞாபகம் இருக்கா?
ஓகே, கிராஃப்ட் பிட்வீன் டோனார் டு ரெசிபியன்ட். ஓகே, இது மாதிரி டைம்ல ரெசிபியன்ட் இருக்காங்களே, நான் டோனார். அப்ப ரெசிபியன்ட்க்கு கொடுக்கக்கூடிய ஒண்ணுதான் சைக்ளோஸ்போரின் ஏ. அப்ப சைக்ளோஸ்போரினுடைய வே எப்ப சார் யூஸ் பண்றாங்கன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் டைம்ல யூஸ் பண்றாங்க. ஓகேப்பா, இந்த சைக்ளோஸ்போரின் ஏவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஒரு ஸ்பெஷல் ஃபங்கஸ். என்ன சார்? அப்ப மெயினா வந்து பாருங்க, ட்ரைகோடெர்மா பாலிஸ்பரம். ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் அப்படிங்கிற தட் இஸ் என்னது ஃபங்கஸ். அப்ப ஃபங்கஸ்ல இருந்து அப்டைன் பண்ணக்கூடிய ஒண்ணுதான் cyclosporin A. One more question. The cyclosporin A obtaining from where? Trichoderma polysporum அப்படிங்கிற ஒண்ணுல இருந்து. சரிங்க, இப்போ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா மெயினா ஒரு 3 கொடுத்திருக்காங்க. ஓகே, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, நாம இருக்குல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. சரி, இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டினாவே அகைன்ஸ்ட் இன்ஃப்ளமேஷன் சூலிங், வீக்கத்திற்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒன்று, தட் இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லுவோம் ஒன்னு. ரெண்டாவது ஆன்டி ஃபங்கல், ஃபங்குக்கு எதிராக. அதே மாதிரி ஆன்டி பாராசைட்டிக், பாராசைட்டுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய ஒண்ணுதான் சைக்ளோஸ்போரின் ஏ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சைக்ளோஸ்போரினுடைய வேலை என்ன சார் அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இன்ஃப்ளமேஷனுக்கு எகைன்ஸ்டா பயன்படுத்துறாங்க, ஃபங்கஸ்க்கு எகைன்ஸ்டா பயன்படுத்துறாங்க, பாராசைட்டுக்கு எகைன்ஸ்டா பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் சைக்ளோஸ்போரின் ஏ. தட்ஸ் ஆல். இது கேட்டாங்கன்னா 2 மார்க் क्वेश्चन. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டின். இது வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. வாட் இஸ் ஸ்டாட்டின்னா என்ன சார்? வாட் இஸ் ஸ்டாட்டின்? இப்ப ஸ்டாட்டின் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இப்ப ஸ்டாட்டின் ப்ரொடியூஸ்ட் பை இது என்ன சார் அப்படின்னு கேட்டா ஈஸ்ட் தான். ஓகே, மொனாஸ்கஸ் பர்பியூரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொனாஸ்கஸ். ஓகே, அப்ப மொனாஸ்கஸ் பர்பியூரஸ். அப்ப மொனாஸ்கஸ் பர்பியூரஸ் அப்படிங்கிற தட் இஸ் ஈஸ்ட். ஓகே, அப்ப ஸ்டாட்டின். அப்ப இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. டிஃபைன் ஸ்டாட்டின். ஸ்டாட்டின் அப்டைனிங் ஃப்ரம் மொனாஸ்கஸ் பர்பியூரஸ் அப்படிங்கிற ஈஸ்ட். ஓகே, ஒண்ணு. சரி, இதனுடைய வேலை என்ன சார்? இட் கேன் யூஸ்டு ஃபார் வேர்? இதனுடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டா லோயர் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல். வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் क्वेश्चन. இதனுடைய வேலை லோயர் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல். கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு பெயர் ஸ்டாட்டின். அப்ப ஸ்டாட்டின் உடைய வேலை, ஸ்டாட்டின் கேன் இன்வால்வ்ட் இன் ரெடியூஸ் ஆர் லோயர் தி பிளட் கொலஸ்ட்ரால் லெவல். சார், இது மட்டும் இல்ல சார், இதனுடைய வேலை என்னன்னு இன்ஹிபிட்டிங். ஓகே, அப்ப என்ன சார் இன்ஹிபிட்டிங்? என்ன பண்ணுது? ஸ்டாப் பண்ணுது. எதை சார் ஸ்டாப் பண்ணுது? அந்த ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா என்சைம். என்ன என்சைம்? கொலஸ்ட்ரால் ப்ரொடியூசிங் என்சைம். கொலஸ்ட்ராலை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த என்சைமே ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, இப்ப தேங்காய் வந்துகிட்டே இருக்கு அப்படியே, தென்னை மரத்தை புடுங்கிட்டா தேங்காய் வராது. இப்ப இந்த என்சைமை புடுங்கிட்டோம்னா என்ன வராது? அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் ஆகாது. அந்த வேலையை செய்வது யார் சார் அப்படின்னு கேட்டா தட் இஸ் ஸ்டாட்டின். நெக்ஸ்ட் ரீகாமினன்ட் ஹியூமன் இன்சுலின். ரீகாமினன்ட் ஹியூமன் இன்சுலின் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும் இன்சுலின் அப்படினாவே டயாபிட்டிஸ் மெலிட்டஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் தி வந்து பாத்தீங்கன்னா வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரிப்பா. இந்த ரீகாமினன்ட் ஹியூமன் இன்சுலின் இது யார் சார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா எதுல இருந்து அப்டைன் பண்றாங்கன்னா மெயினா 2 பேர்ட்ட இருந்து. ஒன்னு ஈகோலை பாக்டீரியா, எஸ்எர்சியா கோலை பாக்டீரியாவிலையும், இன்னொன்னு சாக்ரோமைசிஸ் சர்வீசியே அப்படிங்கிற ஃபங்கஸ்ல இருந்தும் அப்டைன் பண்ணக்கூடிய ஆர் ஈஸ்ட்ல இருந்து அப்டைன் பண்ணக்கூடிய ஒண்ணுதான் ரீகாமினன்ட் ஹியூமன் இன்சுலின். அப்ப இன்சுலின் அப்டைனிங் ஃப்ரம் வேர்? ஈகோலை 1 மார்க் क्वेश्चन ஆர் சாக்ரோமைசிஸ் சர்வீசியே. சரி, இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா தெரபியூட்டிக் யூஸ் ஃபார் யாருக்கு அப்படின்னா ஹியூமன், மெயினா யாருக்கு சார்? டயாபிட்டிஸ் பேஷண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒண்ணுதான் ரீகாமினன்ட் ஹியூமன் இன்சுலின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப பாருங்க, ஆர்கானிக் ஆசிட், அஸ்பர்ஜில்லஸ், சிட்ரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ஃபிமாரிக் ஆசிட், பியூட்ரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட்.
என்சைம் பாத்தீங்க அப்படின்னா லிப்பேஸ், தென் பெக்டினேஸ், புரோட்டியேஸ், செல்லுலேஸ், ரென்னட், தென் ஸ்ட்ரெப்டோகைனேஸ். பட் அதர் சப்ஸ்டன்ஸ் யார் அப்படின்னா பயோ ஆக்டிவ் மாலிகுலர் சைக்ளோஸ்போரின் ஏ, ஸ்டாட்டின், தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின். ஓகே, கண்டினியூ பாருங்க. ஓகே, தேங்க்யூ.